அனைவருக்கும் உண்மை டீமோட உண்மையான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பிஹைண்ட் நோட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஷக்கீலா. இவங்க என் அசிஸ்டண்ட். இவங்க பேர் ஷாலினி. சரி, இப்போது உண்மைன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேங்க. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்துகிட்ருக்காங்க படத்தை. இதில் வந்து டைரக்டர் கம் ஹீரோ வந்து பி ரவிக்குமார் சார், ஹீரோயின் வந்து சுஜிபாலா, அதுக்கப்புறம் நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க, பிரகாஷ் ராஜ், நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, காமெடியன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்தில் என்னோடய பர்டிகுலராக என்ன சொல்லணும்னா, என்னோடய ரோல் வந்து நான் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் வேம்பாக பண்ணுறேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதாவது நான் தெலுங்கில் பண்ணியிருக்கேன், மலையாளத்தில் பண்ணியிருக்கேன், கன்னடத்தில் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் நான் வந்து ஒரு வேம்பாக பண்ணுறேன். இதை பற்றி டைரக்டர் என்கிட்ட கேட்கும்போது நான் ரொம்ப யோசித்தேன். ஏன்னா என்னை அப்படி ஏற்றுப்பாங்களா மக்கள்னு நான் ரொம்ப டவுட் பட்டேன். சார் சொன்னாங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு 2 days ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ரஷ் போட்டு பார்த்து ரோல் செட் ஆனதுக்கப்புறமா தான் நாங்கள் அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு போனோம். ரொம்ப ஒரு ரகடான கேரக்டர். ரொம்ப நான் இப்படி இருப்பேன்னா என்னை பற்றி நானே யோசிக்க முடியாத அளவுக்கு ரகடான கேரக்டர் அது. படம் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஷாட் ஆல் ஓவர் இந்தியா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். நான் ஒரே மூவியில் ஆல் ஓவர் இந்தியா ஷூட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் இந்த ஏப்ரல் தமிழ் நியூ இயர்ஸ் டேக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐ விஷ் நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். ஹாய் விசிலு, வணக்கம். இன்றைக்கி தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் தான் உண்மை படத்தோட இயக்குனர் பி ரவிக்குமார் பேசுகிறேன். இந்த படத்தோட சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் கிட்டத்தட்ட நாங்கள் 2 வருஷமாக எடுத்துகிட்ருக்குறோம். ஏன்னா கதை அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் போய் மாட்டிக்கினால எங்களால் வெளில வர முடியாது, ரொம்ப கஷ்டம். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட அகெயின்ஸ்ட் எங்களுக்கு பண்ணாங்க. இந்த கதை வந்து முழுக்க ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டது, ஊழல் சம்மந்தப்பட்டது. ஒரு அதிகாரி, நேர்மையான அதிகாரி இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா யாருமே நேர்மையான அதிகாரி இருக்கக்கூடாது டிபார்ட்மெண்ட். அப்படி ஒரு அரசியல்வாதிங்க ஒரு சின்ன ஒரு தாட் இருக்கும். அது மாதிரி ஒரு உண்மையான ஒரு அதிகாரி இருக்கக்கூடாதுன்ற விஷயத்தில் அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க லைஃப் எப்படி சின்னம்னு பார்க்குறாங்க. ஒரு தப்பு ஒரு சின்ன வயசில் நம்ம ஒரு தப்புன்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன குழந்தை ஒரு கடைக்கு போய்ட்டு சொன்னால் ஒரு 10 ரூபா கொடுக்குறோம். ஆனால் அந்த குழந்தைக்கு நீங்கள் ஒரு வாரத்தில் சொன்னால் அந்த பையன் கடைக்கு போவோம். இது நம்மளால் உருவாக்குற விஷயம். அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் நிறைய பேர் நம்ம உருவாக்கிட்டோம். 10 ரூபா கொடுக்க சொன்னால் அவங்க 20 ரூபா கொடுக்குறது. அவங்க ஒரு தப்புக்கு இப்போ அது மாதிரி ஒரு விஷயம் போய் வளர இந்த நாட்டில் நம்ம லஞ்சமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஊழல்ன்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு வேலை முடிக்கினா அவனுக்கு 10 ரூபா கொடுத்தா அந்த வேலை பிடிப்பாங்க. அந்த மாதிரி வர சுச்சுவேஷன் இப்போ காலகட்டம் இருக்குது. தலைவிரிச்சி ஆடுது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்பிடிக்க தான் இந்த உண்மையான ஒரு சம்பவம் எடுத்துருக்கோம். இது முழுக்க ஒரு காமெடியும் இருக்குது, ஒரு குடும்ப கதையும் சேர்ந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது. இந்த படத்தில் முக்கியமாக சொல்ல போனால் நான் பேங்காக்கில் ஒரு ஃபைட் சீன் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் ஷூட் பண்ணோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிறேன் அந்த ஷூட். ஏன்னா வந்து வாழ்வாசாவா தெரியாமல் நாங்கள் அந்த தொங்கியிருக்கேன் வித்தவுட் ரோப் இல்லாமல். நான் லோக மாஸ்டர் அந்த மாதிரி எனக்கு ட்ரைன் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் சாங்ஸ் பண்ணிக்கிறேன். ராபர்ட் தான் கொரியோகிராஃபி பண்ணார், அவரும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. விரைவில் தமிழ் புத்தாண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சுஜிபாலா பேசுகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாளில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கிறது உண்மை படத்தோட ப்ரெஸ் மீட். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ஒய்ஃப் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஹோம்லியாக, ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சுஜிபாலா இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான சுஜிபாலாவை பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஒரு 3 சாங் இருக்குது. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் குத்து டான்ஸ்லாம் இருக்காது. ரொம்ப மெலோடியஸான சாங்ஸ் இதில். ஸோ அந்த 3 சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. குளம்நாளியில் சாங் ஷூட் பண்ணாங்க, ராபர்ட் மாஸ்டர் கொரியோகிராஃபியில் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணுறேன். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு நீங்கள்லாம் கூட இருந்து தேட்டரில் போய் படத்தை பார்க்கணும். அண்ட் இந்த படத்தில் எங்கள் கூட ஆர்டிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஷக்கிலாக்கா, சிங்கம் புலி சார், அப்புறம் சிசர் மனோகர் சார், கணேஷ்கர் அண்ணா, அவங்களாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோலில் ஷக்கிலாக்கா பண்ணியிருக்காங்க. கணேஷ் அண்ணா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோலில், சீரியஸான ரோலில் ரொம்ப காமெடியாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய என்டர்டெயின் விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உண்மை திரைப்படத்தோட பட விழா நடக்குது.
இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் திரு பி ரவிக்குமார் சார் அவர்கள் என்னை நம்பி ஒரு அற்புதமான கேரக்டர் தந்திருக்காரு. என்னுடைய தோற்றத்திற்கு ஏற்ற ரோலே கிடையாது, இருந்தாலும் என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு. நானும் அவருடைய நம்பிக்கையை வீண் போகாமல் என்னுடைய முயற்சியில் நான் கஷ்டப்பட்டு ஏதோ ட்ரை பண்ணி நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சுஜிபாலா மேடம், அப்புறம் ஷக்கிலா மேடம், அப்புறம் நிறைய பேர், பிரகாஷ் சார் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள்லாம் கூடிய சீக்கிரம் திரைக்கு வரப்போகுது. இந்த படத்தை எல்லோரும் தியேட்டரில் போய் படம் பார்த்து வெற்றியடை செய்யணும்னு உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களுக்கு என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இது வந்து பி ரவிக்குமார் அவர்கள் தயாரித்து இயக்கி ஹீரோவாக நடிக்கிற படம் உண்மைங்கிற படம். இந்த படத்தில் நான் கேமராமேனாக பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து நான் டிஜிட்டலில் பண்ணியிருக்கேன், டிஜிட்டலில் ரெட் மேக்ஸில் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஊட்டி, மணாலி, கொல்கட்டா, மும்பை, கோவா, இங்கே காரைக்கால், நாகப்பட்டினம், இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் 2 சாங் வந்து மணாலியில் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த 2 சாங்கும் ராபர்ட் மாஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதான் ஃபைட்ஸ் வந்து லோகு மாஸ்டர் பண்ணியிருக்காரு, மிரட்டல் செல்வா 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஃபைட்ஸ்லாம் வந்து சாதாரணமாக நீங்கள் இது வரைக்கும் தமிழ் படத்தில் பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு ஃபைட்டாக இருக்கும். இந்த படத்தில் மற்றபடி ஷகிலா வந்து முதல் முறையாக வில்லியாக பண்ணியிருக்காங்க. தமிழ் இது வரைக்கும் பண்ணதில்லை, அவங்க முதல்ல வில்லியாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் கிட்டத்தட்ட முடிவோடும் திரைவாரையில் இருக்குது. இந்த படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.